ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யகஷான் ஐடியாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்றத நம்மளோட கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, எனக்கு வீடியோ ஷூட் பண்றதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. நம்மளுடைய கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருக்குது. வீடியோ ஷூட் பண்ணும்போது அடுப்பும் என்னால பொருள வச்சுட்டு, அந்த இடத்துல ட்ரைபாட வச்சுட்டு என்னால வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால இந்த இடத்த நம்ப வீடியோ ஷூட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு தான் இங்க இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டுருந்தேன். என்னடா மசாலாலாம் அப்படி அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நம்ம காத்தால சமைச்சுட்ருக்கும்போது, வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கும்போது ஏதாவது பத்தல அப்படின்னா, டக்குன்னு கட் பண்ணி வச்சுட்டு, இந்த இடத்துல தான் நான் ஃபர்ஸ்ட்டு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வீடியோலாம் எடுத்துட்டு ஷூட் பண்ணதுக்கப்புறம், எல்லாம் எடுத்துட்டு அந்தந்த இடத்துல நான் அரேஞ்ச் பண்ணிருவேன். இந்த இந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியவே இல்ல. எடுக்க 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 மலை மாதிரி ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருந்தது. இந்த மாதிரி கேலண்டர் பேப்பர்லாம் மக்கா மதியனா இருக்கிறதெல்லாம் நான் தூக்கி போட மாட்டேன். இங்க மிக்ஸி கீழ நான் அத வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்குவேன். இது என்னோட பழைய வீடியோலயே நான் டிப்ஸுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சரி ஃபர்ஸ்ட்டு அது கீழ நான் நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். நியூஸ் பேப்பர்ல தண்ணி ஏதாவது பட்டுருச்சுன்னா கிழிஞ்சு வந்துருது. அதனால வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்த கூட்டி விட்டுட்டு ஸ்க்ரப்ல நல்லா விம் ஜெல் போட்டுட்டு நல்லா நல்லா தேய்ச்சுட்டு கிளீன் பண்ணிட்டேன். சரி இத கிளீன் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட்டு அது பக்கத்துல இருக்கிற டயல்ஸையும் கையோட தொடச்சு எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டயல்ஸையும் நீட்டா அழகா தொடச்சு எடுத்துட்டேன். எனக்குள்ள ஒரு ஐடியா, இது பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லையே! நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது பேக்கிரவுண்ட் நம்மளுக்கு நீட்டா வருமா? அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தான் தொடச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி நம்ம மிக்ஸி ஜார்ல மசாலாலாம் அரைக்கும்போது செவுத்துலலாம் தெளிச்சிரும். அந்த மாதிரி தக்காளி தான் தெளிச்சிருந்தது. சரி கையோட அதையும் ஸ்க்ரப்ல வச்சுட்டு நல்லா தேய்ச்சுட்டு, அத ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சுட்டேன். அத தொடைக்கும்போதே பக்கத்துல இருக்கிற சுவிட்ச் போர்டையும் நீட்டா அழகா தொடச்சிருவோம். ஏன்னா, நம்மளுக்கு ஒரு வேலை செய்யும்போது அடுத்தடுத்த வேலைகள் ஞாபகம் வரும். இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒரு 1/2 மணி நேரம் இழுத்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஐடியா பண்ணிட்டு தான் எனக்கு நான் இத எடுத்தேன். இது வால்பேப்பரு. மீஷோல தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வாங்கியே 2 வருஷமே இருக்கும். இத பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அடுப்புக்கு மேல இருக்கிற டயல்ஸ்ல நான் ஒட்டியிருந்தேன். ஏதாவது நம்ம சமைக்கும்போது தெளிக்காம இருக்கிறதுக்கு நான் டயல்ஸ்ல இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல ஒட்டியிருந்தேன். நம்ம இந்த வீட்டுக்கு ஒரு 2 வருஷம் ஆயிருச்சுங்க. அப்போ ஆர்டர் பண்ணி இதெல்லாம் இப்ப வாங்குனது தான். சரி இதுக்கு ஸ்லாஃப்க்கு இது கரெக்ட்டா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு அளவு எடுத்து பார்த்தா, ஒண்ணு இந்த பக்கத்துல பக்கத்துல இல்லன்னா அந்த பக்கத்துல கடைசீட்ல எண்ல பத்தல. அதனால ஃபர்ஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜார ஃபிட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ நியூஸ் பேப்பர போட்டுட்டு, அதே கேலண்டர் பேப்பர நல்லா தொடச்சிட்டு கொண்டு போட்டுட்டு, மிக்ஸி ஜாரெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு, சரி நம்ம மிக்ஸிய வைக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம எந்த ஒரு வேலைய செஞ்சாலுமே அத நீட்டா, அழகா செய்யணும்னு நெனைப்போம். அதனால சரி நம்ம கையோட தொடச்சு வச்சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸிய ஃபர்ஸ்ட்டு நல்லா எல்லாம் தொடச்சுட்டேன். அந்த உள் பகுதிய சில பேர் பார்த்தீங்கன்னா, பழைய பிரஷ்ஷ நல்லா வளச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் செய்வாங்க. நான் என்னுடைய டிப்ஸ் வீடியோலயும் இத ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பழைய ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா ஒண்ணு வச்சுக்கோங்க. அத ஒரு துணியில நல்லா இந்த மாதிரி நான் வீடியோல காமிச்ச மாதிரி நல்லா சுருட்டிட்டு, அந்த இடத்துலலாம் கிளீன் பண்ணீங்கன்னா, அங்க இருக்கிற அழுக்கெல்லாம் நீட்டா வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸிக்கு கவர் போட்டுட்டு, அந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா, பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். அந்த வேலையும் நம்மளுக்கு நீட்டா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இடங்கள் இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். சரி நம்ம இந்த சைட்ல இடத்துக்கு கொஞ்சம் பத்தலல்ல. இந்த பீஸ நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வால் பேப்பர்ல அந்த சைட்ல இருக்கிற அந்த பேப்பர பிரிக்கிறதுக்கும், அந்த நகத்துக்கும் நானும் ஒரு 10 நிமிஷமா போராடுறேன். அது வரவே மாட்டேன்றுது. நானும் ஒரு வழியா அத இழுத்து, சரி ஃபர்ஸ்ட்டு ஸ்லாப்ல அத அந்த எனக்கு எந்த இடத்துல தேவைப்பட்டுச்சோ, அந்த இடத்துல நான் ஃபிட் பண்ணிட்டு, நானும் இழுக்கிறேன், இழுக்கிறேன், இழுக்கிறேன். ஒண்ணு காத்து போய் பார்த்தீங்கன்னா மடங்கிக்குது. இல்லாட்டின்னா ஏத்தியும் தாத்தியும் கோணல் மானலுமா வந்துச்சு. ஒரு வழியா இந்த மாதிரி துணிய யூஸ் பண்ணி, நானும் ஒரு 1/4 மணி நேரமா போராடுன்னு போராடி அத நேர் பண்ணி கொண்டு வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா தான் தெரிஞ்சுச்சு. ஆனா இது ஒட்டுறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே! அல்லா! அதுக்கப்புறம் ஃபைனல் லுக் இந்த மாதிரி தாங்க இருந்தது. இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷைனிங்கா பட்டர் ஷீட் மாதிரி இருந்ததா, சரி எதுக்காவது ஒண்ணு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு மடச்சி எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா பழைய ட்ரே. நான் புது ட்ரே வாங்கியிருந்தது என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோலயும் சரி, லாங் வீடியோலயும் சரி நான் ஷேர் பண்ணியிருந்தேன்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு இத நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன். இத வந்து நீங்க 3 ட்ரே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒட்டுக்கா செட்டா வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதில பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில வந்து குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே, அதுக்கப்புறம் மசால் டப்பா கூட நீங்க அடுக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எந்த ஒரு ஐடியா வேணாலுமே, இத வந்து நீங்க ஒரு டிப்ஸா கூட எடுத்துக்கலாம். நான் எந்த ஒரு பொருளையும் இந்த மாதிரி அடுக்கும்போது உங்களுக்கே தெரியும், பேப்பர் வந்து கீழ போட்டுக்குவேன். ஏன்னா, நம்ம கீழ வந்து அடுத்த பொருள்ல வந்து அந்த குப்பை வந்து விழக்கூடாதுன்னு தான். சரி இந்த ட்ரே ஃபர்ஸ்ட்டு நம்ம அடுக்கி வச்சிரலான்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சுட்டேன். வச்சுட்டு ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. இந்த இடத்துல வந்துட்டு எல்லாம் பழசெல்லாம் அந்தந்த இடத்துல வந்துட்டு எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப வந்து நம்ம நோ காஸ்ட் ஆர்கனைசர் தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெய் பாட்டில் வாங்குன டப்பா. அத வந்துட்டு அந்த 4 மொகனையும் இருக்குங்கல்ல, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பீஸஸ் எல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ப வந்து எதுக்கு வந்து இந்த பீஸஸ்லாம் கட் பண்ணி எடுக்கிறோம்? இந்த டப்பாவ வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படின்றத பார்க்கலாம். இந்த டப்பா பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து வெயிட்டா தான் இருந்தது. இதுல பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து கவர் இருந்தாலும், பேப்பர் இருந்தாலும் ஒட்டி அழகுபடுத்தலாம். ஆனா, இதுவே பார்க்கறதுக்கு அழகா இருந்தனால, நான் வேற எதுவுமே ஒட்டலங்க. மீதி இருந்த அந்த பீஸஸ் இருக்குல்ல, அத உள்ள வச்சு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துட்டு டைட் பண்ணிக்கிறேன். இத எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆயில் டப்பா வைக்கிற கண்டெய்னரா தான் யூஸ் பண்ண போறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இத தான் யூஸ் பண்ண போறேன். இத வச்சு நம்ம நீட்டா அழகா ஆர்கனைஸ் பண்ணும்போது, நம்பளுக்கு வந்து ஒரு எண்ணெய் டப்பா வைக்கிற ஒரு ட்ரே மாதிரி நம்மளுக்கு இந்த டப்பா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நடுவுல வைக்கிறதுக்கு வந்து ஒரு அட்டை தேவைப்பட்டது. அதனால இந்த அட்டைய வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அளவு எடுத்துக்கிட்டேன். அளவு எடுத்துட்டு, அத ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 3/4 சைஸ் அளவுக்கு இந்த அளவு எனக்கு தேவைப்பட்டது. அதனால அத வந்து கட் பண்ணி வச்சு பார்த்தேன். இது கரெக்ட்டா இருந்தது. மேல் பகுதி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அகலமா இருந்தது. அதனால அதையும் வந்து அளவு எடுத்துட்டு, அதையும் வந்து இந்த மாதிரி சிசர்ல வந்து நான் வச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கட் பண்ணிட்டு, கீழ உள்ள வந்து வச்சு பார்த்தேன். கரெக்ட்டா அழகா நீட்டா எனக்கு ஃபிட் ஆச்சு. சரி, நம்ப இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபெவிகால் கம் இருக்குல்ல, குழந்தைங்க வந்து அவங்களுடைய ஸ்டேஷனரி ஐட்டம்ல வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஃபெவிகம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இதில அப்ளை பண்ணிட்டு, உள்ள வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இப்படி ஃபிட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் நகராம இருக்கும். நான் வந்து பாதிக்கு பாதி அளவு எடுக்கல. இப்ப பார்த்தீங்கன்னாவே வீடியோல பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் வந்து ஒரு பக்கத்துல 60%ம் ஒரு பக்கத்துல 40%ம் வச்சு எடுத்திருக்கிறேன். ஏன்னா, இந்த இடத்துல வந்து கண்ணாடி பாட்டில்லாம் வச்சுட்டு, இந்த இடத்துல வந்துட்டு பெரிய டப்பாலாம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு இடம் தேவைப்பட்டது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பேஸஸ் வந்து ஒரு இடத்துல அதிகமா எடுத்திருக்கிறேன். இந்த டப்பால பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் வாங்குன ஆயில வந்து எப்படி வந்துட்டு காய்ச்சி வந்து ஸ்டோர் பண்றது அப்படின்றத உங்களுக்கு வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோலயும் நான் வந்து அது எப்படின்றத ஸ்டோர் பண்றேன். இந்த மாதிரி செய்யும்போது அந்த கொழுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வந்து டப்பாலயே வந்துட்டு இதாயிரும். நம்ம எண்ணெய வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் செய்யறதுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா 3:30 பக்கம் ஆயிருச்சு. குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தோனே ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. இவ்ளோ வேலை செய்ற நம்மளுக்கும் ஏதாவது ஒரு பசி எடுத்துரும். சரி ஸ்வீட் கார்ன் இருந்தது. கையோட அதையும் வந்து வேக வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வீட் கார்ன்லேருந்து தோல எல்லாம் பிச்சு எடுத்துட்டேன். நான் வாங்கும்போதே வந்து 2 இதுல வந்துட்டு அவங்களே வந்துட்டு அந்த தோல பிச்சு குடுத்துட்டாங்க. மீதி இருக்கிறதுல வந்துட்டு நான் பிச்சு எடுத்துட்டு, இட்லி குண்டால வந்து ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊத்தி, ஒரு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு வேக வச்சேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜ்ல இந்த வந்து ஸ்வீட் கார்ன வச்சுட்டு லைட்டா உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ நம்ப அடுத்த ஆர்கனைசர் தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைங்கள் ஃபர்ஸ்ட்டு போட்டு வச்சிருந்த ஸ்டேஷனரி ஐட்டம் டப்பா தான். இந்த டப்பாவோட மேல் பகுதி பார்த்தீங்கன்னா, பிஞ்சு இருந்தது. அதாவது லைட்டா வந்து கிராச்சஸ் இருந்தது. இருந்தாலுமே டப்பா வந்து நல்லா ஒர்த்தா தான் இருந்தது. எனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு இல்ல. நான் வந்துட்டு மீஷோல வந்துட்டு முட்டை வைக்கிறதுக்கு ட்ரே வந்து ஆர்டர் போடலாமான்னு பார்த்தேன். சரி நம்ப இந்த டப்பாவையே வந்து முட்டை வைக்கிற ட்ரேவா வந்து நம்ப ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால தான், இத வந்துட்டு நான் அளவு எடுத்துட்டு நம்ம முட்டை வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, முட்டை கடையில இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அட்டை குடுப்பாங்க. அந்த அட்டைய வந்து இந்த டப்பாவுக்கு வந்து சைஸு அளவுக்கு வந்து நான் அளவெடுத்து எடுத்துக்கிட்டேன். சரி இத வந்து நம்ப வந்து முட்டை டப்பாவா மாத்திரலாம். நம்ம நீட்டா அழகா வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து எனக்கு வந்து உள்ள ஒரு ஐடியா வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த டப்பா சைஸுக்கு அளவுக்கு அந்த அட்டைய வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸஸ எல்லாமே வந்து நான் சைட்லலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு வீடியோல பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். அளந்து பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பத்தல. அதனால சைஸ்ல இருக்கிறத எல்லாமே வந்துட்டு
சைடுல இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ரா பீஸஸையும் கட் பண்ணி எடுத்துட்டு, இது ஒரு வழியா வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். இதனால என்னால ஒரு 10 முட்டைய வந்துட்டு உள்ள வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இல்ல ஒரு 15 முட்டையும்னாலுமே பக்கத்துல வச்சுட்டு மேல மேல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நீட்டான, அழகான ஒரு டப்பாவா வந்து முட்டை ட்ரேயா வந்து எனக்கு ஆயிருச்சு. வீட்ல வந்துட்டு 5 முட்டை வந்து கடையிலருந்து வாங்கிட்டு வந்தது இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அத வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எவ்ளோ அழகா இருந்தது. நம்மனால ஒரு பொருள வந்து உருவாக்க முடியும்போது, நம்மளுக்குள்ள எவ்ளோ வந்து ஒரு சந்தோஷம் வருமோ, அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணும்போது ஒரு முட்டை இருந்ததுல, கையோட அதையும் வச்சுட்டு, மேல இந்த மாதிரி ஒரு இத வந்து திருப்பி வச்சுட்டு, இந்த டப்பாவ மூடி வச்சுட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு சாதிச்ச ஒரு சந்தோஷம் நம்மளுக்குள்ள வரும். வீடியோ புடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஈஸியான முறையில நம்மளுக்கு வந்து ஒரு முட்டை டப்பா வந்து ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதாங்க. ஸ்வீட் கார்னும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கூடவே வந்து ஹதீத் விளாண்டுட்டு இருந்தான். அவன் சுட சுடவே ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டான். அவ்வளோதாங்க. நம்மளும் சாப்பிட வேண்டியதான். லைஃப்ப என்ஜாய் பண்ண வேண்டியதான். வீடியோ புடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.